அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இது தேவ செய்தி அல்ல. கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 எல்லாருமே சேர்ந்து படிப்போம். கலாத்தியர் 6:14 எல்லோரும் சேர்ந்து படிப்போம். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. சிலுவை அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். அதை குறித்து மட்டுமே காலரை நாம் தூக்கி விட்டு கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா? நம்முடைய பெருமை அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, நம்முடைய வேத ஞானம் அல்ல, ஈவன் நம்முடைய அபிஷேகம் கூட அல்ல. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை கூட அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை தவிர வேறு ஒன்றையும் குறித்து உங்கள் லைஃப்பில் என்ன பாராட்டக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமையாக நினைக்கக்கூடாது. பூவோடு சேர்ந்து எது மணக்கணும்? நார் மணக்கணும். நாருக்கு என்ன கிடையாது? நல்லா பக்கத்தில் கேட்குங்க, நாரே நாரேன்னு கூப்பிடுங்களா பக்கத்தில். நார் நம்மளாம் யார்? நார். பூ யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம். ஆமென் சொல்லுமா? அந்த மனம் தான் இந்த நாரில் ஒட்டி இருக்குது. இந்த நாருக்குன்னு என்ன கிடையாது? மனமே கிடையாது. ஆமென் சொல்லுமா? கர்த்தரோடு கூட நம்ம இணைஞ்சி இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை? மனமும் இல்லை, வாசனையும் இல்லை, பெருமையும் இல்லை, மகிமையும் இல்லை. அவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாமே இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றைக்கும் பெரிது. ஆமென். சரி, தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதிகாரம். மைக் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். வாய்ஸ் தெளிவாக இருக்கா? அந்த சவுண்டு ஒன்று வருது. வாய்ஸ் உங்களுக்கு புரியுதா? கேட்குறவங்களுக்கு புரியுதுன்றவங்க கை உயர்த்துங்க. தேங்க்யூ. கொஞ்சம் பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் பாருங்கள். ரைட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 15 வரை உள்ள வேத பகுதியை யாராவது ஒரு மைக்கில் வாசிங்க, இல்லாட்டி நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10லிருந்து 15 வரை உள்ள வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை துதிக்கிறோம். இந்த வசனத்து மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். செல்ஃபோன்லாம் கொஞ்சம் சைலண்ட் மோடில் போட்டுருங்க. மெசேஜெல்லாம் யாருக்கும் அனுப்பாதீங்க. எந்த கால் வந்தாலும் இந்த
சர்வீஸ் முடிஞ்ச பிறகு மிஸ்டர் கால் பார்த்து என்ன செய்யுங்க, அவசியமாக ஃபோன் பண்ணுங்கள், பண்ணாமல் இருக்காதீங்க. அதே சமயம் இப்போ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும்போது எவ்வளவு அர்ஜென்ட் கால் வந்தாலும் என்ன செய்ய வேண்டாம், அட்டன் பண்ண வேண்டாம். மோஸ்ட் அர்ஜென்ட் கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. ரைட். இந்த இடத்துல இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் மொத்தம் 7 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள்ளாக நாம் வேகமாக நான் தியானிக்க போகிறதில்ல, நிதானமாக ட்ராவல் பண்ணுவோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா. நல்ல காது கொடுத்து நல்ல கவனமாக கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக எல்லா காரியத்தையும் தேவன் அவர் பொறுப்பெடுப்பார். ஆமென். கவனிங்க, 7 காரியங்கள். இதில் முதல் காரியமாக எந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் 10வது வசனத்தில் இருக்கக்கூடிய புத்தியுள்ள சிற்பாசாரி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன். கவனிக்க வேண்டும். என்ன சிற்பாசாரி சொல்லுங்க? புத்தியுள்ள சிற்பாசாரி. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, சிற்பாசாரி அல்ல, சிற்பாசாரியை போல நான் என்ன செய்தேன், அஸ்திவாரம். கொஞ்சமாவது திங்க் பண்ணி பார்க்கணும் இந்த வசனத்தை. சிற்பாசாரிக்கு அஸ்திவாரத்துக்கு என்ன சம்பந்தம்? லிங்கே கிடையாது. ஒரு நல்ல ஒரு புத்தியுள்ள இன்ஜினியரை போல் நான் என்ன செய்தேன், ஒரு அஸ்திவாரம் போட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல இல்லையா? நல்ல ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வேலை செஞ்சேன், அவரை போல் என்ன செஞ்சேன், நான் ஒரு பலவிதமான அஸ்திவாரம்லாம் போட்டு பார்த்துருக்குறேன். ஸோ அதுபோல் நானும் என்ன செய்தேன், என் பில்டிங் கட்டும்போது நான் அஸ்திவாரம் நல்ல ஞானமாக அஸ்திவாரம் போட்டேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அதெல்லாம் விட்டுவிட்டு எதை போலன்னு சொல்கிறார், சிற்பாசாரியை போல அப்படின்னு சொல்லலை. ஒழுங்காக படிச்சிங்கன்னா தெரியும். புத்தியுள்ள சிற்பாசாரி. ஆமே சொல்லுமா? எல்லாருமே சிற்பாசாரி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் புத்தியுள்ள சிற்பாசாரின்றது டிஃப்ரெண்ட். நான் இன்றைக்கி ஒரு சகோதரன்ட்ட கேட்டேன், ஒரு யானை ஒரு சிற்பத்தை கேட்டிருந்தேன். கொண்டு வந்திருக்காரா என்னன்னு தெரியல. ஒரு மரத்தில் நான் கடந்த நாட்கள் இதே இடத்துல நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அருமையாக ஒரு இந்த யானை பொம்மை இருக்குல்ல, ஷோகேஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அதை கொண்டு வந்து இங்கே உங்கள்கிட்ட காமிச்சாக்க அதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? கட்டாயம் யாரை கேட்டாலும் யானைன்னு தான் சொல்லுவோம். அழகான யானை, ஒரு மதம் பிடிச்ச யானை. அந்த அழகாக அவ்வளவு வடிவமைக்கப்பட்ட அந்த சிற்பம், அதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி இங்கே காமிச்சேன்னு வச்சுங்களேன், இது என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள். நிச்சயமாக யானைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக அது வடிவமைக்கப்பட்டு செதுக்கப்பட்டு அந்த உருவம் அப்படியே அதை நம்ம பார்த்தோமே என்னன்னு தான் சொல்ல தோணுது, மதம் பிடித்த யானைன்னு தான் சொல்ல தோணுது. அந்த 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 உணர்ச்சியெலாம் காட்டுற மாதிரி அந்த யானையினுடைய அந்த உருவத்தை அவர் என்ன செஞ்சுருக்கிறார், வடிவமைத்து இருக்கிறார். ஆனால் உண்மையிலே அது யானை கிடையாது. உண்மையிலே என்ன தெரியுமா, அது மரம். உண்மையிலே என்னது சொல்லுங்க? மரம் தான். இட் இஸ் ஒன்லி வுட்டு, நாட் எலிஃபெண்ட். புரியுதுங்களா நான் பேசுறது? நாட் எலிஃபெண்ட். அது உண்மையிலே வுட்டு தான். ஆனால் அந்த வுட்டை என்னவா மாற்றிருக்காரு அவர், யானை உருவமாக. அந்த அளவுக்கு அந்த வுட்டை வந்து நீங்கள் வுட்டுன்னு சொல்லாத அளவு என்னன்னு சொல்ல வச்சிருக்கிறார். சொல்லுங்க. இவர் தான் என்ன ஆசாரி? புத்தியுள்ள சிற்பாசாரி. எல்லாராலும் அப்படி செய்ய முடியாது. சில சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற சிற்பங்கள் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே இருக்கு? உலக புகழ்பெற்ற சிற்பங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாதா? மாமல்லபுரத்தில் இருக்குது. மாமல்லபுரம் தான் எதுக்கு பெயர் பெற்றது? சிற்பத்துக்கு, சிலைக்கு பெயர் பெற்றது. எதுக்கு சொல்ல, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கட்டடம் கட்டிடும் சிற்பிகள். நல்லா கைத்துட்டோம் உச்சாம. பழைய பாட்டு ஞாபகம் வருதா? நடராஜன் முதலியார் அவர்கள் பாடின அந்த பாடல் ஞாபகம் வரணும். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் இயேசு கிறிஸ்துவுக்காய். சிற்பி போய் என்னத்தை கட்டுறது? யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் சிற்பம் செய்வது என்பது வேறு, கட்டடம் கட்டுவது என்பது வேறு.
ஆனால் இந்த இடத்துல புத்தியுள்ள சிற்பாசாரி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? சிற்பாசாரியை உதாரணமாக எடுத்து அஸ்திவாரம் போடுவது குறித்து பேசுகிறார். கவனிக்க வேண்டும். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கையாளுகிறார், என்ன காரியத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அந்த சிற்பாசாரி அந்த யானை பிம்பத்தை எப்படி அவன் செதுக்கினான் என்று சொன்னால் அது வெறும் மரமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த மரத்துக்குள்ளே என்ன இருந்தது? யானை இருந்தது. புரியுதுங்களா? அந்த மரத்துக்குள்ளே என்ன இருந்தது? யானை இருந்தது. அந்த யானை எப்படி வெளியில் வந்ததுன்னா, தேவையில்லாத காரியங்களாம் என்ன செஞ்சிட்டான்? செதுக்கி விட்டான். எது வந்து விட்டது? புரியுதுங்களா? புரியலையா? புத்தியுள்ள சிற்பாசாரி செய்கிற காரியம் என்ன? தேவையில்லாத காரியங்கள்லாம் என்ன செய்கிறான்? அவன் செதுக்கி விடுகிறான். எது வந்து விடுகிறது? யானை உருவம் வந்து விடுங்க. இதுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கிறது. உடனே எழுதி கொள்ளுங்க. பேனா இருக்கிறவங்களாம் பேனா இருக்கிறவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொள்ளுங்க. மரத்தில் மறைந்தது மாமத யானை. எப்படி? மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது மாமத யானை. அப்படின்னா மரம்னு நீங்கள் சொல்லாத அளவுக்கு அதை யானைன்னே சொல்ல வைக்கிறான் பாருங்க. அப்போ கவனிக்க வேண்டும், அந்த சிற்பி செய்கிற வேலை. ஏன் அந்த சிற்பியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொண்டார் சொன்னால், அதை எடுத்துக்கொண்டு விட்டு கட்டணம் கட்டுகிற காரியத்துக்கு வந்து விடுகிறார். அப்போ என்ன சொல்ல வருகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? அவரிடத்தில் இருந்த அந்த புத்தி என்பது மிக முக்கியம். எல்லா சிற்பாசாரிகளும் என்ன ஆசாரி கிடையாது, புத்தியுள்ள சிற்பாசாரிகள் கிடையாது. எல்லாருமே சிற்பாசாரி, எல்லாமே எல்லாரும் சிலை வடிக்கிறவங்க தான். எல்லாருமே புத்தி உள்ளவர்கள் கிடையாது. புத்தியுள்ள சிற்பாசாரி புத்தியாய் சில காரியத்தை செய்வான், அருமையாய் வடிப்பான். நீங்களும் நானும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லுங்க? புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமேன். புத்தி விளைகிற இடம் எது? புத்தி விளைகிற இடம் எழுது. வசனம் தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்தணும். வசனம் தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்தணும். புத்தி விளைகிற கேள்விக்கு நான் குயிஸ் ப்ரோக்ராம் வைக்கல. நான் வசனமே உங்கள்கிட்ட மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் குயிஸ் ப்ரோக்ராம் வைக்கல. புத்தி விளைகிற இடம் எது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அட்லீஸ்ட் எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. சரி, யாரோ சொன்னாங்க, காதில் விழுந்தது. தப்பு. யோபு யார் சொன்னது? நல்ல கையை உயர்த்துமா. யோபுவின் புஸ்தகத்தை யோபுவை போய் கேட்டு பாருங்க. நீங்கள் ஞானம் கண்டெடுக்கப்படும் இடம் எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று சொல்லி யோபு 28ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கடைசி வசனம் படிங்க பார்ப்போம். யோபு 28 கடைசி வசனம், சீக்கிரமாக படிப்போம். யோபு 28 கடைசி வசனம். மனுஷனை நோக்கி, பார்த்தீங்களா, மைக்கில் படிக்கிறதுக்கு இந்த சபையில் ஆள் இல்லை. எங்கே போனாங்க எல்லாரும்? மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். நல்லா கவனிக்க வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலகுவதே என்னது? புத்தி. எல்லாம் சொல்லுங்க, பொல்லாப்பை விட்டு. இது பழைய ஏற்பாடு மட்டும் நினச்சிக்காதீங்க. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதே டீச்சிங் கொடுக்கிறார். எடுத்து படிங்க. 1 தெசலோனிக்கேயர். எல்லாரும் எடுக்கணும் வசனத்தை. 5ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 21, 22. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, டெஸ்ட் பண்ணி பார்த்து, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், கெட்டதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானதை என்ன போட்டிருக்க? எல்லாவற்றையும் என்ன பண்ணி பாருங்க, சோதிச்சு பாருங்க. அப்புறம் நலமானதை என்ன செய்து கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், செதுக்கி எடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் கட்டப்போகிறோம். ஆண்டவர் கட்டும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் நம்முடைய பர்சனல் லைஃப்பை கட்டி எழுப்ப வேண்டும்.
நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுபோல் நல்ல ஊழியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மிக முக்கிய ஒரு ஸ்தானத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். சபை நடத்தி கொண்டிருக்கிற நான் நமக்கு சொல்லுகிறேன், சபையை சரியாய் கட்டி எழுப்பக்கூடிய மிக முக்கிய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் என்ன தேவை சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களோ? 2 ஸ்திரீயை குறித்து உள்ள வருது. என்ன ஸ்திரீ? நல்ல வேலை ஆம்பளைங்களை குறித்து வரல, பெண்களுக்கு மட்டும் வருது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள், கட்டுகிறாள். எல்லாம் சொல்லுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் லைஃப்பை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறாள். சொல்லுங்க, இந்த இடத்த சொல்லுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ சரியாய் எல்லாவற்றையும் கட்டுவாள். புத்தி இல்லாதவளோ என்ன செய்வாள், கட்டுனதை இடித்து போடுறதுலேயே இருப்பாங்க. அவங்க இடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது, கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பில்டிங் நம்ம எழுப்பியிருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம். கவனிக்க வேண்டும், இடிப்பது ஒரு செகண்ட், அதுக்கு பெரிய புத்தியில் அவசியம் இல்லை. ஆனால் கட்டுவதற்கு என்ன வேணும் சொல்லுங்கள், புத்தி வேணும். அது என்ன புத்தி? பொல்லாங்காய் ஒரு காரியம் தோன்றுகிறது உங்கள் லைஃப்பில், நீங்கள் ஆவியானவர் சொல்லுகிறார் அல்லது ஊழியக்காரர் ஒரு காரியம் சொல்லுகிறார், அப்படி சொன்னால் முதல்ல அதை உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷியஸாக இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் விலகிடணும். ஆமே சொல்லுவாமா? அதில் நோ ஆப்ஷன் என்ன கிடையாது. இந்த ஆப்ஷன்றது எங்கே வந்து நேற்று கண்டுபிடிச்சேன். இந்த ஆப்ஷன் என்றைக்கு இந்த சாபக்கேடு வந்தது இந்த உலகத்தில், கம்ப்யூட்டர் உலகம் வந்தது. ஓகே, கம்ப்யூட்டர் வந்த உடனே என்ன வந்துருச்சு, ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இல்லையா? வர 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 டெக்னாலஜி ஜாஸ்தியாகி எது பெருகிடுது, எல்லாத்துலேயும் ஆப்ஷன், எல்லாத்துலேயும் கலரா, ஆரஞ்சு கலரா, சேப்பு கலரா, ஆரஞ்சுலேயே 2-3 கலர். இந்த ப்ளவுஸ் எடுப்பாங்க பாருங்கள், அவ்வளோ வச்சுருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, கூட போயிருக்கேன். அப்போ கவனிங்க, எல்லாத்துலேயும் ஆப்ஷன். உயரமாக இருக்கணுமா, குட்டையாக இருக்கணுமா, அப்புறம் என்ன புக்கு வாங்கணும். இந்த கவுன்சிலிங்னு சொல்லி +2 பசங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி வைக்கிறான் பாருங்கள், கல்யாண மண்டபத்தை வச்சு தினமலர் அவங்கெல்லாம் கூட்டி வைக்கிறான். அதுலேயும் என்ன வரிசையாக கடை கட்டி போட்டிருப்பான். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. வர்ற ஸ்டூடெண்ட்டு மண்டையை பிச்சுக்கணும், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த ஆப்ஷன் வந்து எங்கேருந்து வந்து நிறைய கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் தெரியும் தெரியாது. புராணங்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன். புராணங்களில் மிக முக்கியமான ஒரு புராணம் என்னென்னாக்கா மார்க்கண்டேயன் புராணம்னு ஒன்று உண்டு. நீங்கள் கூட நெட்டில் போய் பாருங்கள், மார்க்கண்டேயன் வரலாறு அப்படின்னு ஒன்றா போட்டு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை சொல்கிறதுக்கு நான் வரல, அந்த ஆப்ஷனை பார்த்து டக்குன்னு சொல்லிட்டு விட்டுறேன். கவனிங்க, அந்த மார்க்கண்டேயனுடைய அம்மாவுக்கு என்ன இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லையா. கடவுள்கிட்ட என்ன செஞ்சாங்களாம், வர வேண்டாங்களாம், எனக்கு குழந்தைய குழந்தை இத்தனை வருஷமாக தவம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. உனக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டாரா, திடீர்னு காட்சியெலாம் கொடுப்பாங்கல்ல, அதான புராணத்தில். உடனே டக்குன்னு உனக்கு என்ன வரம், குழந்தை வரம் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தந்தேன் அப்படின்னு சொல்லல. தர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிட்டார், அங்கே தான் ஆப்ஷன் ஆரம்பிக்குது. என்ன பண்ணார், மக்கு மட்டையன் முட்டாள் வியாதி பிடிங்கன்னு பயங்கர கெட்டவனா 100 வயசு வாழக்கூடிய புள்ள போகணுமா, இல்லை நல்ல புத்தி கூர்மையாக நல்ல கடவுளை தேடி நல்ல கடவுளுக்காக வாழ்ந்து 16 வயசில் செத்து போகிற ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டாங்களாம். ஆப்ஷன் எப்படி வைக்கிறாங்க புரியுதுங்களா, புரியலையா பேசுறது? நல்ல புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய, மேலே இருக்க கவனிங்க, புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய
நல்ல 16 வயசு வரைக்கும் தான் அந்த பிள்ளை வாழ்வான். அற்ப வயசு தான். ஆனால் எப்படி இருப்பான்? கிளவராக இருப்பான், செமையாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வேணுமா? இல்லை மக்கும் மடையும் முட்டாள் வியாதி பிடிங்கின்னு இழுத்துன்னு கிடந்து ஒரே இருக்கிற அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றிக்கின்னு இருக்கக்கூடிய 100 வயசு வாழக்கூடிய ஒரு மகன் வேணுமா? என்ன கேட்டிருப்பாங்க இந்த அம்மா? நீங்களும் என்ன கேட்பீங்க? நம்ம ஆண்டவர் இப்படிலாம் கேட்குறவர் அல்ல. நல்ல கைத்துல முதல்ல அதை புரிஞ்சுங்க. நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரிடத்தில் அநீதியே இல்லை என்பதை விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். நம்ம ஆண்டவர் தீர்க்காயுசையும் கொடுக்கிறவர், நன்னாவும் வைக்கிறவர். அல்லேலூயா. இங்கே இது மாதிரி ஆப்ஷன் வந்து பாருங்கள். இந்த அம்மா கேட்டாங்க, புத்தி உள்ள ஒரு பிள்ளைய கொடுங்க 16 வயசாக இருந்தால் பரவாயில்ல. அப்போ தான் மார்க்கண்டேயன் பிறந்தானான். யார் அவன் பேர் என்ன? மார்க்கண்டேயன். ஒன்றா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு புராணம். இதில் என்னது? ஒரு புராணம். அதே போல் அவன் 16 வயதில் வந்தது. அவன் என்ன செய்ய முடியல, அவனை சாகடிக்க முடியல. அவனை என்ன செய்ய முடியல? அவ்வளோ பக்தியாக இருந்துட்டான். அதனால் கடவுளை அப்படி கதை அப்படியே போகுது, புராணம் அப்படியே போகுது. போகட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்? புத்தி கூர்மை. அல்லே சொல்லுவோமா? எல்லாம் சொல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நான் விலகப் போகிறேன். எதை சம்பாதித்தாலும் இதை சம்பாதிக்க போகிறேன். ஆமை சொல்லுவோமா? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. எதை சம்பாதித்தாலும் புத்தியை என்ன செய்? சம்பாதின்னு நீதிமொழிகளில் படிக்கிறோம். ஆமை சொல். புத்தியுள்ள சிற்பாசாரி. அந்த சிற்பாசாரிகிட்ட இருக்கக்கூடிய புத்தியை மட்டும் யார் எடுத்துக்கிட்டது? அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு எங்கே வருகிறான்? இன்ஜினியர்கிட்ட வருகிறான். இப்போ எங்கே வருகிறான்? இன்ஜினியர்கிட்ட வருகிறான். அவன் என்ன போடுகிறான்? அந்த புத்தியை பயன்படுத்தி கொண்டு எதை போடுகிறான்? ஒரு கட்டடத்தை கட்டும்படியாக போடுகிறான். முதல்ல என்ன வேண்டும்? ஒரு கட்டடம் கட்டுவதற்கு சொல்லுங்க. ஒரு பில்டிங் கட்டணும்னா ஃபர்ஸ்ட் என்னது? அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் இன்னைக்கு அநேகம் பேர் வேறு எதையோ சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். புத்தி இல்லாமல் அநேக அஸ்திவாரங்களை சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல என்ன போட்டேன்? அஸ்திவாரம் போட்டேன். அடுத்த வசனமே சொல்லுகிறது. வசனம் எடுத்து படியுங்கள். 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நல்ல கைதட்டு உற்சாகமா. இந்த கூடாது என்ற வார்த்தையெல்லாம் எங்க தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இம்பாசிபிள், முடியாது. அஸ்திவாரத்தை கவனிக்க வேண்டும். நிறைய பேர் போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மைண்ட் இட். நல்ல வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. வசனம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறது? அஸ்திவாரம் போடப்பட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறதா, போடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? நல்ல சொல்லுங்க. வசனம்னா ஆவியானவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அர்த்தத்தோடு எழுதி வச்சிருக்கிறார். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம். அல்லே சொல்லாமா? அது புத்தியுள்ள ஒரு மகனாக இருந்து நாம் அதை சூஸ் பண்ண வேண்டும். அந்த அஸ்திவாரம் எனக்கு தேவை. அந்த அஸ்திவாரத்தில் ஒரு கட்டடத்தை கட்டினால் அது அற்புதமாய் நிற்கும். அல்லே சொல்லுவோமா? நாங்கள்லாம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால தான் பலவிதமான அஸ்திவாரங்களை குறித்து உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், இப்போ டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு நான் இங்கே வரல. பட் ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம், அந்தந்த சாயலுக்கு தகுந்த மாதிரி என்ன போடுவாங்க சொல்லுங்கள்? அஸ்திவாரம் போடுவாங்க. கரெக்டாக? சில இடத்துல பைல் ஃபவுண்டேஷன் போடுறாங்க, சில பேர் பில்லர் வச்சு கட்டுறாங்க. இப்போல்லாம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே பில்லர் வச்சு கட்டுறாங்க. அந்த காலத்துலலாம் நிறைய பில்லர் வச்சு கட்டலை. அந்த காலத்தில் தான் வெறும் செங்கல்லாலே தான் சுவர் எழுப்பினாங்க. அப்படி உங்களுக்கு தெரியும். அப்போ கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, சாயலுக்கு தகுந்த மாதிரி எது மாறும் சொல்லுங்கள்? அஸ்திவாரம் மாறும். ஆனால் இந்த அஸ்திவாரம் அப்படி இல்லை, எல்லா சாயலுக்கும் சூட் ஆகும். நல்ல கைத்தட்டு வச்சாமா. நல்ல பைபிளை மேலே தூக்கி பிடிங்க. இந்த அஸ்திவாரம் சொல்லுங்கள், இந்த அஸ்திவாரம் எல்லா சாயலுக்கும் சூட் ஆகும். பக்கத்தில் கேட்குறேன், உனக்கும் சூட் ஆகும், எனக்கும் சூட் ஆகும். உனக்கும் இதுதான், எனக்கும் இதுதான், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இதுதான்.
உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார் என்று சொன்னால், இந்த அஸ்திவாரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்பொழுது இதை குறித்து நிறைய காரியம் இருக்கிறது வேதத்தில். நான் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். 1 பேதுரு 2:6 அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அவரெல்லாம் ஒன்றும் வேதத்தில் சொல்லல. கவனிங்க, அந்த பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் ஒருபோது என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லே சொல்லுமா? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது கவனிங்க. சீயோனிலே ஒரு மூலைக்கல்லை வைக்கிறேன், அது விலையேறப்பெற்ற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று. அதாவது அர்த்தம் மாறாமல் எடுத்து வார்த்தையை மாற்றி இருக்கிறார் ஆவியானவர். அல்லே சொல்லுமா? பேதுரு எழுதும்போது அர்த்தம் மாறாமல் வார்த்தையை மாற்றி எழுதியிருக்கிறார். ஒரிஜினல் வேதத்திலே சொல்லி இருக்கிறதுன்னு போட்டிருக்கு இல்லையா? எங்கே சொல்லி இருக்கிறது எடுத்து படிங்க. 28ஆம் அதிகாரம் ஏசாயா, எல்லாரும் எடுக்கணும். ஏசாயா 28 வசனம் 16, 28, 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். பாத்தீங்களா? இங்க போட்டுருப்போம். இந்த வசனம் தான் அங்க நோட் பண்றாரு, கோட் பண்ணி சொல்றாரு. அஸ்திபாரமாக ஒரு கல்லை சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமாக மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பாத்தீங்களா? பதறான். நல்ல கைதிட்டு பதறான். அல்லேலூயா. பதட்டமே படாதீங்க. நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? கண்மலையை நம்பி இருக்கிறீங்க. அல்லே சொல்லுமா? நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற அஸ்திவாரம் சாதாரண அஸ்திவாரம் கிடையாது. இந்த அஸ்திவாரத்தை குறித்து 3 குறிப்பு இருக்கிறது அந்த வசனத்தில். ஒன்று, இந்த கல் எப்படிப்பட்ட கல்? அது பரீட்சிக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களோ? பரீட்சிக்கப்பட்டது. ஒரு மோட்டர் வாங்குறீங்க, ஒரு சென்ட்ரிஃபிகல் மோட்டர் வாங்குறீங்க, அதில் என்ன எழுதியிருக்கும்? ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். என்ன? பார்த்தீங்க, இவங்க கூட சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன எழுதியிருக்கோம்? டெஸ்டட் எழுதியிருக்குமா? ஓகே அப்படி எழுதியிருக்குமா? ஒரு டிக்கு போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம். எல்லாத்துலேயுமே பாருங்கள், ஒரு பொருள் வாங்கும்போது, ஒரு மிக்சி வாங்குறீங்க, டெஸ்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ எல்லா வித பொருள்லையுமே என்ன போட்டிருக்கு? ஒரு முக்கியமான பொருள்லாம் வாங்கும்போது டெஸ்டட்னு போட்டிருக்கோம். அல்லே சொல்லாமா? அப்போ டெஸ்டட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா விதமான டெஸ்ட்டுக்குள்ளும் இது போயிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லா விதமான டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்ல கைதட்டு. அலையவே சொல்லுவோமா? எல்லாம் சொல்கிற நம்மை போல சொல்லுங்கள் வசனம். நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து டெஸ்டட் பர்சன். ஆமென் சொல்லுமா? டெஸ்ட்டில் பாஸ் ஆன பர்சன். அல்லேலூயா. இந்த கல் எப்படிப்பட்ட கல் பாருங்க. சில செங்கல்ல அருவண கல் இருக்குது, வேகாத கல் இருக்குது, வெந்த கல் இருக்குது, அப்படியே அப்படிப்பட்ட கல்லாம் இருக்குது பாருங்கள். சில சேம்பர் பிரிக்ஸ்லாம் இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போலாம் பலவிதமான பிரிக்ஸ் இருக்குது எல்லாமே. ஆனால் டெஸ்ட்டில் என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் எல்லாத்துலேயும் பாஸ் ஆனவர். அதனால தான் அந்த அஸ்திவாரத்தை நாம் ஏற்கனவே போடப்பட்டு இருக்கிறது, அதை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க, அவ்வளோதான். அல்லே சொல்லுமா? நீங்கள் ஒன்றும் பெருசாக அஸ்திவாரம் போட முடியாது. ஏற்கனவே உங்களுக்காக கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார். அது டெஸ்ட் பண்ணப்பட்டகள் எதையும் தாங்கும். அல்லே சொல்லுமா? என்ன லோடு கொடுத்தாலும் அது தாங்கும். எல்லாம் சொல்லுங்கள், பக்கத்தை கை. என்ன லோடு கொடுத்தாலும் கல்வாரி சிலுவை தாங்கும். நீ தாங்க மாட்டேன், கல்வாரி சிலுவை தாங்கும். அல்லே சொல்லுமா? அதனால தான் அந்த அஸ்திவாரத்தை பிடிச்சிங்கன்ற. அந்த அஸ்திவாரத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களையும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. 2வது, இந்த கல் எப்படிப்பட்ட கல் படிங்க? விலையேற பெற்ற கல். எல்லாம் சொல்லுங்கள், விலையேற பெற்ற கல். காஸ்ட்லி, ப்ரீஷியஸ் ஸ்டோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கல்? ப்ரீஷியஸ் ஸ்டோன், காஸ்ட்லி. இருக்கலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? விலையேற பெற்ற ரத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆண்டவர் நமக்காக கொடுத்த ரத்தத்துக்கு என்ன கிடையாது? விலையே
கிடையாது. விலையேற அவ்வளவு காஸ்ட்லி காரியத்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் செய்திருக்கிறார். அதுக்கு ரீசன் யாராவது ஒருத்தர் ஞானமாக சொல்ல முடியுமா? ஏன் அவ்வளவு காஸ்ட்லியாக அவர் செஞ்சுருக்கணும்? ரீசன் சொல்ல முடியுமா? சுவிசேஷன் தானே, சொல்ல தெரியலையே. யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ். நல்ல கை தட்டுங்க. யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ். நீங்கள் ரொம்ப விலையேறப்பட்டவர்கள், நான் ரொம்ப விலையேறப்பட்டவன். என்ன மீட்டெடுக்க முடியாத எனக்காக ஒரு விலைக்கிரயத்தை என் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார். என் மீது அவர் அன்பு கூர்ந்து விட்டார். என்னை மீட்டெடுக்க முடியாத, என்னை விபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, காமவிகாரத்திலிருந்து, கொலையிலிருந்து, கொலை பாதகங்களிலிருந்து, புலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்க எனக்கு அவருக்கு நான் வேண்டும். இல்லை சார், அவருக்கு நீ வேண்டும். பக்கத்தில் அவருக்கு நீ வேண்டும் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அதுக்காக உங்களுக்காக எவ்வளோ பெரிய விலை வேணாலும் அவர் கொடுக்க ரெடியாக இருந்தார். அதனால தான் அந்த கல் எப்படிப்பட்ட கல்லுங்க சொல்லுங்கள்? ப்ரிஷியஸ் ஸ்டோன்னு போட்டிருக்கு, விலையேற பெற்ற கல். அடுத்தது அது என்ன? திட அஸ்திவாரம் உள்ளதான மூளைக்கல். அல்ல சொல்ல ஸ்ட்ராங்கர். எல்லாம் சொல்லுங்கள் ஸ்ட்ராங்கர். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். என்ன ஃபவுண்டேஷன்? அப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் போடும்போது என்ன எப்படி போடுங்கன்னு சொல்கிறாங்க? கான்ட்ராக்டர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. படிக்காதவங்க, அதை குறித்து நாலேஜ் இல்லாதவங்க என் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு விடுங்க அப்படிம்பாங்க இல்லையா? கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டுங்க. நான் சொல்கிறேன், இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கு கர்த்தர் தான். அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை எல்லா லோடையும் எடுக்கும். எல்லா லோடையும் அது எடுக்கும். புயல், மழை, வெள்ளம் எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? என்ன வரட்டும், இந்த பில்டிங் தாங்கும். அல்ல சொல்லுவோமா? ஏன்னா ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. எத்தனை மாடி வேணாலும் கட்டலாம் பிரதர். எத்தனை ஸ்டோரி வேணாலும் என்ன செய்யணும், நீங்கள் கட்டிகிட்டே போங்க. பில்டிங் மேலே பில்டிங் கட்டுங்க, ஊழியத்தின் மேலே ஊழியத்தை கட்டுங்க, சபை மேலே சபையை கட்டுங்க, எல்லாத்தையும் இது தாங்கும். ஆமென் சொல்லுமா? ஏன்னா ஸ்ட்ராங்கர் ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். கட்டப்படும் காரியம். முதல்ல பார்த்தோம் சிற்பாசாரி, புத்தியுள்ள சிற்பாசாரி. ரெண்டாவது அஸ்திபாரம். மூன்றாவது கட்டப்படும் காரியம். என்ன வசனம் இருக்கு? 12ஆம் வசனம் இல்லையா? 12ஆம் வசனம் படிக்கும் பொழுது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட். இப்போ கவனிக்க வேண்டும். அஸ்திவார புத்தி வந்தாச்சு, அஸ்திவாரம் போடப்பட்டாச்சு, அதை நம்ம ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு யாருடைய வேலை? அவர் ஒர்க்கு. நாம் என்ன செய்ய வேண்டும்? அஸ்திவாரம் இருக்குது, அப்படியே வச்சுட்டே உட்காந்துருக்கக்கூடாது. அது மேலே எதை கட்டணும் சொல்லுங்கள்? டக்கு சொல்கிறேன், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை கட்டணும். திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய கேரக்டரை நீங்கள் கட்ட வேண்டும். எதை கட்ட வேண்டும் சொல்லுங்கள்? உங்கள் கேரக்டரை பில்டு பண்ண வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பில்டு பண்ணணும். மூன்றாவது, உங்களுடைய பிள்ளைகளை நல்லா பில்டு பண்ண வேண்டும், கட்ட வேண்டும். நான்காவது, நம்முடைய சபையை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். ஐந்தாவது, நம்முடைய ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். அல்ல சொல்லுமா? காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எதை கட்டுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, எதை கொண்டு கட்டுகிறீர்கள். பொன்னை வைத்தா, வெள்ளியை வைத்தா, அல்லது விலையேறப்பெற்ற கல்லை வைத்தா, அல்லது ஒரு மரத்தை வைத்தா, அல்லது புல்லை வைத்தா, வைக்கோலை வைத்தா, பலவிதமான பில்டிங்ஸ் இருக்கிறது. இங்கே இருக்கிறது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், வெறும் பில்லராக நிற்கிது, அப்புறம் தான் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மார்பிள் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க? இழைச்சிருப்பாங்க. இன்னும் சில பில்டிங்ஸ் வந்து கிரானைட் விட்டு என்ன செஞ்சுருப்பாங்க? இழைச்சிருப்பாங்க. சில பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா வால்லாம் என்ன போட்டிருப்பாங்க? டைல்ஸ் போட்டிருப்பாங்க. பலவிதமான பில்டிங்ஸ். நீங்கள் நம்முடைய லைஃப்பை, நம்முடைய கேரக்டரை எதை வைத்து கட்ட முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25, 26 படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒருவன் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு
இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு புத்தியுள்ள மனுஷன். இங்கேயும் புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன் 2 பேர் வர்றாங்க. இங்கே 2 வீட்டுக்குமே காற்று அடிக்குது, மழை பெய்யுது, பெருவெள்ளம் வருகிறது. 2 வீட்டு மேலுமே என்ன செய்கிறது? மோதுகிறது. ஒரு வீடு அழிகிறது, ஒரு வீடு என்ன செய்யல? அழியலை, நிலைச்சு நிற்குது. புத்தியுள்ள மனுஷன் அந்த திட அஸ்திவாரத்தின் மேல் அவன் கட்டுகிறான். ஆனால் கட்டின காரியம் எதை வைத்து கட்டுகிறான்? எதற்காக கட்டுகிறான்? இந்த கேள்வியெல்லாம் குறிச்சுங்க. என்ன கட்டுகிறோம்? எப்படி கட்டுகிறோம்? எதற்காக கட்டுகிறோம்? எதை கொண்டு கட்டுகிறோம்? நீங்க கட்டுகிறதுக்கான நோக்கம் என்ன? உங்களுடைய பெயர் புகழுக்கா அல்லது கர்த்தருடைய நாமத்தினுடைய மகிமைக்கா? அதனால் யாருக்கு என்ன லாபம்? சுயநலத்துக்காக கட்டுறீங்களா? உங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக கட்டுறீங்களா? பல காரியங்கள் இருக்கிறது. அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அதன் மேலே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்? நம்முடைய குடும்பத்தை கட்ட ஆரம்பித்திருக்கிறோம், கட்டி கொண்டு இருக்கிறோம். அல்ல சொல்லாமா? கட்டி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள். ஆனால் கவனிக்க வேண்டும். அப்போது எதை வைத்து கட்டுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கவனிக்க வேண்டும். வசனம் படிப்போம். 1 பேதுரு அதே 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு அதே 1ஆம் அதிகாரம் வசனம் 4-5 2 வசனத்தை படிக்க போகிறோம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாதது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4-5 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்து கொள்ளுகிறவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக என்ன செய்து வருகிறோம்? கட்டப்பட்டு வருகிறோம். சரீரமாகிய சபையானது அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் அடிப்படையில் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். ஒரு அல்லை சொல்லுமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசத்தில் அடிப்படையில் என்ன செய்யப்பட வேண்டும்? உங்கள் பர்சனல் லைஃப் கட்டப்பட வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாளிகையாக எழும்ப வேண்டும். அல்லை சொல்லுவோம். மாளிகை எல்லாம் சொல்லுவோம். இது ஒரு மாளிகை. இது என்னது? உன்னை இந்த பில்டிங்கை பார்க்காதீங்க. நம்ம எல்லாருமா சேர்த்து சொல்கிறேன். நாம் எல்லாருமே மாளிகை அப்படி எழும்பி நிற்கிறோம். அல்லை சொல்லுமா? ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி இஸ் எ பேலஸ். இல்லை சார், ஈச் அண்ட் எவ்ரி, கண்ணை முடி சொல்லுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி இஸ் எ பேலஸ். ஒவ்வொன்றும் அரண்மனை தான். அல்லை சொல்லுமா? உங்கள் குடும்பம் தான் அரண்மனை. உங்கள் குடும்பம் தான் கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தில், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அழகாக ஆவிக்கேற்ற மாளிகையாக வசனம்லாம் படிச்சிங்கன்னா உனக்கு கொடுக்க, எனக்கு அள்ளி கொடுக்க ரொம்ப அப்படியே 9-20 நெருங்கிட்டு இருக்கு. அப்படியே குத்திலாமான் இருக்கு. கவனிங்க. இசைவாய் கட்டப்பட்டு, அந்த வசனம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி கட்டப்பட்டு சொல்லுங்கள்? இசைவாய். எல்லாம் சொல்லுங்கள். இசைவாய். தமிழ் தான் செம தமிழ். இங்கிலீஷ்லாம் கூட இப்படி வரல. இசைவாய் கட்டப்பட்டு. அல்லேலூயா. அது வளர்ந்து இருக்கிறது. சபை என்ன செய்கிறது? வளர்ந்து இருக்கிறது. இதன் மேலே, அந்த அஸ்திவாரத்து மேலே நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லையிலே சொல்லுமா? அதுலேயே அப்படியே கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். வேறு உபதேசத்துக்கு போயிடக்கூடாது. வேறு காரியங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் போய்விடக்கூடாது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் மட்டும்தான் என்ன செய்யப்பட வேண்டும்? தீர்க்கதரிசியுடைய உபதேசத்தில் மட்டும்தான் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் கட்டப்பட வேண்டும். பல உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் போயிடாதீங்க. நமக்குன்னு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்குன்னு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்குன்னு ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில் நாம் கட்ட வேண்டும். அல்லே சொல்லுமா? நல்ல உற்சாகம் அல்லே சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்ம ஆவிக்குரிய அண்ணனை வந்து நல்ல ஒரு அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்கிறீங்க? நான் 100% அல்லே சொல்லமா. நான் பெருமைக்காகலாம் சொல்லவில்லை. பெருமைக்காக நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். முகஸ்துதி பண்ண மாட்டேன். அல்லே சொல்லுமா? என்னையுமே அவர் இல்லாத நேரம் சொல்லிட்டு போடுவேன். அவருக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். அவர் இல்லாத நேரம். ஏங்க மரித்த பிறகு என்னங்க அப்படியே புகழாரம் சூட்டிங்கன்னு பத்ம பூஷன் உருது. ஏன் இருக்கும்போது கொடுத்தா என்ன? உயிரோடு இருக்கும்போது கொடுத்தா என்ன? மனசு வராது. பொறாமை என்னாலும் எரிவாங்க.
இறந்த பிறகு அப்படியே பெரிய அப்படியே பாசம் பொத்துட்டு வரும் அந்த கவர்மெண்ட்டுக்கு. பத்மபூஷன் விருது, அப்புறம் என்ன வேறு ஏதோ விருதெல்லாம் இருக்கா என்னது சில தலைவர்களுக்கு கொடுப்பாங்கப்பா. ஏன் நான் உயிரோடு இருக்கும்போது நல்லா சொல்லுங்களேன், முகஸ்துதி பண்ண தேவையில்லை. அல்லே சொல்லுவோமா? அல்ல 5 வித ஊழியம் தெரியுமா? எபேசியர் புஸ்தகத்தில் இருக்குல்ல 5 வித ஊழியம். என்ன ஊழியம் டக்குன்னு சொல்லுவேன். முதல்ல என்ன அப்போஸ்தலர் இருக்கா? அப்போஸ்தலர் நம்ம அண்ணன் அப்போஸ்தலர் இருக்காரா இல்லையா? அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன்னு அர்த்தம். காரைக்காலில் சபையே கிடையாது, அப்போ தான் அண்ணன் வந்தார். ஒரு அல்லே சொல்லுவோமா? இங்கே இவ்வளோ பெரிய சபை மட்டும் இல்லை, ஏராளமான கிளை சபைகளை கற்று உருவாக்கியிருக்க. அப்போஸ்தலர் இல்லையா? சொல்லுங்கள். அப்புறம் தீர்க்கதரிசி, அவர் யார் சொல்லுங்கள்? இன்றைக்கி இந்த பைபிளை கீழ்ச்சி போடுறீங்க சாமிநாதன் என் மூஞ்சியில். ஒரு நாள் இந்த பைபிளுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லா இடத்துலையும் போவீங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். நல்ல சொல்லுவோமா? ஆஃபீஸில் எல்லார் எதிர்க்கையும் இதே பைபிளை கசக்கி இதே வின்சென்ட் அண்ணன் மூஞ்சியில் தான் எரிஞ்சேன். அப்பேற்பட்ட பாவி நான். அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி தூக்கி போடுறீங்க. ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் வருது, நீங்கள் இதுக்காகவே எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவீங்கன்னார். அவள் தீர்க்கதரிசி. ஒரு அல்ல சொல்லணும், மெய்ப்பன். என்னது நான் ஆடு அவங்களெலாம் விசாரிக்கிறாரா இல்லையா? நான் கூட எங்கள் ஆடுகளை இந்த அளவுக்கு விசாரிப்பேனா எனக்கு தெரில. எனக்கு ஆண்டவர் வேளாங்கண்ணியில் கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் மிஞ்சி போனால் ஒரு 60 இல்லாட்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 70 குடும்பங்கள். 70 குடும்பங்களை போய் ஒரு வருஷத்தில் போய் சந்தித்து அவங்கள விசாரித்து இந்த மேய்ப்பன் என்ன செய்யணும்? ஒழுங்காக ஆட போய் என்ன செய்யணும்? விசாரிக்கணுமா இல்லையா? ஆனால் இத்தனை குடும்பங்களை அப்படியே அரவணைச்சிட்டு அண்ணன் போகிறத பார்க்குறேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனுடைய நல்ல மேய்ப்பனை இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிரதான மேய்ப்பன் தான் நல்ல மேய்ப்பன், கர்த்தர் தான். அல்லே சொல்லுவோமா? அல்ல நம்மிடத்தில் ஒரு சில குறைவுகள் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள்ட்ட என்ன உண்டு? நம்ம எங்ககிட்ட ஒரு சில குறை நிறைகள் உண்டு. குறைவற்றவர் நம் கர்த்தர் மட்டுமே. அல்லே சொல்லுவோமா? அப்போஸ்தலர், மேய்ப்பர், தீர்க்கதரிசி, போதகர். என்னது என்ன மாதிரி டீச்சிங் இல்லையா? உங்களுக்கு இதுக்கெலாம் நான் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அண்ணனுடைய டீச்சிங்கை கேட்குறதுக்கு ஒரு தனி பொறுமை வேணும். அவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்டியா அவ்வளவு விஷயம் மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும். நல்ல சொல்லுமா? நீங்களாம் பாக்கியவான்கள். நல்ல நல்ல டீச்சிங்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் கூடவே நேராக வந்துட்டுருக்குறேன், அவ்வளோதான். ஒரு நல்ல சொல்லுவோமா? போகட்டும். கடைசியாக இன்னொரு சுவிசேஷகர். என்னது 5 விதமாக 5 ஃபோல்டு மினிஸ்ட்ரிம்பாங்க. சுவிசேஷ ஊழி. இன்றைக்கி அண்ணன் இன்றைக்கி எதுதான் ஓடிருக்கார் வட இந்தியாவுக்கு. சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லணும், எப்படியாவது ஒரு நபருக்கு இயேசுவை சொல்லணும். இன்றைக்கி அந்த தாகம் நம்ம அண்ணனுக்கு உண்டு. அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. இவருடைய உபதேசத்தில் மாளிகையாக நம்ம எழும்பணும் பாருங்கள். வேறு எங்கேயும் போகாதீங்க, சபையை விட்டு சபை போகாதீங்க. அல்லே சொல்லுமா? கர்த்தர் நல்ல ஒரு டீச்சரை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், கண்காணியை கர்த்தர் கொடுத்து நல்ல கைதட்டு வச்சாமா. போகட்டும். ஸோ எப்படி கட்டுகிறீர்கள், என்ன கட்டுகிறீர்கள் என்பது, எதை கொண்டு கட்டுகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக அதே வசனம் 10 சீக்கிரமாக படிங்க. வசனம் 10 படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவகிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். சரி, கட்டட்டும். அப்புறம் அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 5வது 4வது காரியமாக கட்டுகிறவன் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு பக்கம் சிற்பாசாரியாக இருக்கணும், புத்தியுள்ள சிற்பாசாரி. இன்னொரு பக்கம் அஸ்திவாரத்தை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் கட்டுறது கரெக்டாக எதை வச்சு கட்டுறோம்? சரியான மெட்டீரியலை வச்சு என்ன செய்யணும்? நாம் கட்ட வேணும். ஆனால் கட்டுகிறது யாருன்றது ரொம்ப முக்கியம். அல்லே சொல்லுமா? கட்டுறவன் எல்லாம் சரியாக கட்டுறது இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கட்டுறாங்க, எல்லாரும் கட்டுறாங்க. என்ன செய்யுங்க? இந்த எல்லாரும்ன்ற வார்த்தை இருக்கிறதுலே டேஞ்சரஸான வார்த்தை. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த எல்லாரும் கும்பலில் கோவிந்தா போடுறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஓடுறாங்க, ஒருத்தனே பந்தய பொருளை பெறுவான். ஆமே சொல்லாமா? பந்தய சாலையில் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஓடுறாங்க. எல்லாருக்கும் தீவட்டி இருந்தது, எல்லா தீவட்டியும் எரியலை. எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சு எழுந்தாங்க மணவாளனுக்காக காத்திருந்த மணவாட்டிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாரும். அந்த வசனத்தெலாம் படித்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும்ன்ற வார்த்தை டேஞ்சரஸான வார்த்தை, வெரி வெரி டேஞ்சரஸ்.
அறிந்து கொள்ளுங்க. எல்லாரும் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். எல்லாரும் ஞான கண்மலை அதிலிருந்து வந்த தண்ணீரை என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். எல்லாரும் கண்மலைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லாரும் ஞான போஜனத்தை என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். ஆனால் எல்லோரும் மேலும் ஆண்டவர் பிரியமாக இருந்ததில்லை. ஒரு சிலர் பேர் மேலே தான் பிரியமாக இருந்தாங்க. நல்ல கவனிங்க. அந்த ஒரு சிலர் கூட்டத்தில் நீங்கள் இருக்கணும். அல்லே சொல்லுமா? ஏன் இப்படி இவங்க தவறு விடுறாங்க அப்படின்னாக்கா, கவனிங்க, அவனவன் தான் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்பதை என்ன செய்ய கடவன்? சொல்லுங்க. உங்கள் பில்டிங்கை நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அடுத்தவன் பில்டிங்கை பார்க்காத, அடுத்தவன் எப்படி கட்டுறான்னு பார்க்காத. இன்றைக்கி இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன் உங்கள் பில்டிங் கட்ட முடியல? ஏன்னா மற்றவங்களையே பார்த்துட்டு எங்கள் வேளாங்கண்ணி சபையில் பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் டேம்ப்னஸ் இருக்குது. டேம்ப்னஸ்னால் தெரியுமா? தண்ணி அப்படியே ஜன்னல் மட்டத்துக்கு தண்ணி அப்படியே ஓதங்காக்குது. என்ன காக்குது? எல்லா ஜன்னல்லையும் ஓதங்காக்குது. இப்படி இருக்குது. பெயிண்ட்லாம் உரியுது. இங்கே இப்படி தானே இருந்தது. பெயிண்ட்லாம் என்ன செய்யுது? உரியுது. இங்கேருந்து 3 பில்டிங் தாண்டி ஒரு அருமையான ரெசிடென்சி, எம்ஜிஎம்னு ஒரு ரெசிடென்சி இருக்குது. அங்கே போயிட்டு என்னங்க இப்படி வச்சுருக்கீங்க, உங்கள் செவருனா இவ்வளோ ஓதம் காக்குது, இது இப்படி சரி பண்ணுங்க, அப்படி சரி பண்ணுங்க அப்படி நான் சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லாமா? அந்த எம்ஜிஎம்லாம் அப்படி இருக்குது. இதோட மோசமெல்லாம் இருக்குது. ஆனால் அதை போய் பார்த்துட்டு நான் என்ன செய்யக்கூடாது? நான் ஒன்றும் அங்கே போய் கவுன்சிலிங் கொடுத்துட்டு உட்காந்துருக்கூடாது. ஏன்னா மீனிங் இருக்குது. அந்த நம்ம பில்டிங்கே என்ன இங்கே ஆட்டங்கானது. நம்ம பில்டிங்லேயே அருவணைகள் இருக்குது. நம்ம பில்டிங்லேயே சில ஓட்டைகள் இருக்கிறது. சில குடும்பத்தில் பாருங்கள், மற்றவங்க வீட்டு கதையை பேசுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு. நல்ல வேளை நாங்கள் தப்பித்தோம். சகோதரிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வரமா என்னன்னு தெரில. பிசாசு கொடுத்த வரம். என்ன கொடுத்தான்? அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுறதுல அவ்வளோ தேன் மாதிரி. இவங்க வீட்டில் 1000 ஓட்டை இருக்கும். அவங்க நம்ம வீட்டு கதையை எடுத்தால் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தாத்து கதையை பேசுறதுல அவ்வளோ மாமிக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் மற்றவங்க எப்படி போனால் உங்களுக்கு என்னங்க? ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்கள குறித்து பாரம் இருக்கணும். அந்த ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு விலகி போயிடக்கூடாது. அதுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். அது மட்டும்தான் மற்றவங்களோட உங்களுக்கு அக்கறை இருக்கணும். அல்லே சொல்லுமா? அதை விட அவங்க எப்படி கட்டுறாங்க, இவங்க எப்படி கட்டுறாங்க, அவங்களுக்கு மட்டும் நல்லா இருக்குது, நமக்கு மட்டும் நானும் தான் ஜெபிக்கிறேன், நானும் தான் உபவாசம், அவள் உபவாசமே போடல, அவளுக்கு எல்லாம் கிடைக்கிது. கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. ஏன்னா மற்றவங்களுடைய ஓட்டத்தை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள். அவங்க எப்படி கட்டுறாங்க, இவங்க எப்படி கட்டுறாங்க, அவங்க எப்படி, அவனவன் எல்லாம் வசனத்தை சொல்லுங்கள். அவனவன் தான் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்பதை என்ன செய்ய கடவன்? பார்க்க கடவன். பார்வையை மாற்றுங்கள். இல்லை சொல்லுவோமா? ஸோ கட்டுகிறவன் முக்கியம். அதனால தான் திருவிருந்து பந்தி உபதேசத்தில் என்ன வருது? திருவிருந்து பந்தி சம்மந்தப்பட்ட உபதேசத்தில் அவனவன் தன் கிரியை என்ன செய்ய கடவன்? சொல்லுங்கள். தெரியுமே தெரியாதா? வசனத்தை சொல்கிறேன். எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜானுங்க ரைட். வசனத்தை சொல்லுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். கடைசியாக சத்தியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். எத்தனை பேர் சத்தியத்தை தாங்கி போகிறீங்கன்னு தெரியாது. ரைட். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நீங்கள் உங்களையே பரிசோதனை பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். அல்லே சொல்லுமா? திரும்ப சொல்கிறேன். உங்கள் பில்டிங் எப்படி இருக்குன்னு டெய்லி பாருங்கள். அல்லே சொல்லுமா? உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்றதை முதல்ல பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்குன்றத முதல்ல பாருங்கள். உங்கள் சபை எப்படி இருக்குன்றதை முதல்ல பாருங்கள். அல்லே சொல்லுமா? நம்முடைய ஊழியம் எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதில் தீவிரம் கொள்ள வேண்டும். அல்லே சொல்லுமா? நான் சரியாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனே எப்படி இருக்க கடவன்? எச்சரிக்கையாக இருக்க கடவுன்னு நம்ம எச்சரிப்பு பெறுறோம் இல்லையா? நிற்கிறவன் என்று எண்ணுகிறவனே எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்றார் பவுல். சரி, போகட்டும். அப்போ அந்த கட்டுகிறவன் பார்த்து ரொம்ப முக்கியம். 5வதாக பரிசோதனை. 5வது என்னது? டெஸ்ட் உண்டு. இப்போ வசனம் 13 சீக்கிரமாக முடிக்கிறேன். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது அதை
விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். எல்லாருக்குமே டெஸ்ட் உண்டு. எல்லாருக்குமே என்ன உண்டு? டெஸ்ட் இல்லை, பரீட்சை உண்டு. எல்லாருக்கும் பரீட்சை உண்டு. அல்ல சொல்லுவோமா? அதனால தான் அப்போ யாக்கோபு எழுதும்போது பலவித சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது அப்படி 1ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனத்திலே சொல்கிறார், பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபு எழுதுகிறார் 1ஆம் அதிகாரத்திலேயே. அப்போ எல்லாருக்கும் என்ன உண்டு சொல்லுங்கள்? சோதனை உண்டு. பக்கத்தில் சொல்லுங்கள், கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, கட்ட ஆரம்பிச்சாச்சுல்ல, நிச்சயமாக என்ன உண்டு? ஊழியம் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? டெஸ்ட்டு உண்டு. சபை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? டெஸ்ட்டு உண்டு. எல்லாத்துக்கும் என்ன உண்டு? டெஸ்ட்டு உண்டு. ஆனால் டெஸ்ட்டு சில நேரத்தில் டெய்லியும் டெஸ்ட்டு நடக்கும், சில நேரத்தில் பெரிய டெஸ்ட்டு இங்கே இருக்கிறது. என்ன டெஸ்ட்டு? அக்னியானது என்ன செய்யுமா சொல்லுங்கள்? இந்த அக்னின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. சில காரியம் சொல்லிட்டு ஓடி போடுறேன். ஏற்றுக்கடி போங்க. இந்த அக்னியானது என்ன செய்யும்? சோதிக்கும். அதுவும் அக்னியில் அகப்பட்டு வெந்தது போல இருக்கணும். இந்த அக்னி அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மைண்டு வர்றது என்னன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ற வார்த்தை நம்ம மைண்டில் வரும் இல்லையா? இந்த அக்னியானது பரிசோதிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அக்னியிலேருந்து தப்பிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? நிச்சயமாக முடியுங்க. 100% முடியும். ஒரு அல்லை சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாத்தையும் இந்த அக்னியானது என்ன செய்யும்? சோதிக்கும். அந்த சோதனையில் நிச்சயமாக நம்ம தப்பிப்போம். அல்லை சொல்லுவோமா? நாம் கரெக்டாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். கரெக்டாக எதுக்குள்ளே இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லையே சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? அக்னியானது என்ன செய்யும்? பரிசோதிக்கும். அப்போ எல்லா விதத்திலும் நம்ம பாஸ் ஆகிடுவோம். அல்ல சொல்லுவோமா? ஏன்னா ஏற்கனவே பாஸ் ஆனவர் நம்மோடு இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், ஏற்கனவே பாஸ் ஆனவர். எல்லா எக்ஸாம்லேயே அவர் பாஸ் ஆகிட்டார். ஐஐடி எக்ஸாம்லேயே அவர் பாஸ் ஆகிட்டார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அல்ல சொல்லுவோமா? எப்பேற்பட்ட சோதனையிலையும் அவர் ஜெயிச்சு வந்தவர். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கும் ஜெயத்தை கொடுக்குறார். அல்லே சொல்லுவோமா? எல்லாம் சொல்ல, நான் எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆவேன். அல்லேலூயா. ரைட். இப்போ இந்த அக்னின்ற வார்த்தை நமக்கு ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. அக்னி என்ற வார்த்தை எப்படி இருக்கிறது? பயமுறுத்தக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. அக்னி நெருப்பு பரிசோதிக்குமா, அப்போ நம்ம எரிஞ்சு போயிடுவோமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கவனிங்க. அந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது 2 பேருக்குமே உண்டு. இப்போ புரிந்துக்கொள்ளுங்க. அதாவது நீதிமானுக்கும் சரி, அநீதிமானுக்கும் சரி. 2 கேட்டகரி தான் இல்லையா? 2 கேட்டகரி தான். நீதிமான், அடுத்து என்னது? அநீதிமான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பாவம் செஞ்சவங்க, பல காரியங்கள் இப்படி இருக்கிறது. அல்ல சொல்லுவோமா? ஆனால் நல்ல நியாய தீர்ப்பு நாள்ன்றது 2 பேருக்கும் தான். ஜட்ஜ்மெண்ட்டே யாருக்கு தான்? ஜட்ஜ்மெண்ட்டு சொன்ன உடனே எல்லாருக்குமே நம்ம நரகத்தில் போயிடுவோமா? ஜட்ஜ்மெண்ட்னாலே நரகம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வேறு கோபமாக சில ஊழியக்காரனா பேசிப்பா, நாளானது, அந்த வசனம் இருக்குல்ல, என்ன போட்டிருக்கு? நாளானது விளங்கப்படும். அவங்களுக்கு விரோதமாக யாரும் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக யாரும் பேசிட்டாங்கன்னு வச்சேன், உடனே சொல்லுவான், நாளானது விளங்கப்படும். இன்னும் நாளானது விளங்கப்படும். நாளானது விளங்க பண்ணணும். உண்மைதான். நாளானது என்ன செய்யும்? விளங்க பண்ணணும். நீ யாருன்றதை நாள் காட்டும், நான் யாருன்றதை நாள் காட்டும். ஒரு அல்லை சொல்லுவோமா? நியாய தீர்ப்பு நாளில் நான் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் நல்லதே செய்வார். அவருடைய அன்பு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவருடைய அன்பு என்னை தைரியத்தை கொடுக்கும். எனக்கு அல்லை சொல்லுமா? அவருடைய ரத்தம் எனக்கு எதை கொடுக்கும்? தைரியத்தை கொடுக்கும். அதனால்தான் இப்பொழுதே யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுதே அவரை முத்தம் செய்ய வேண்டும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வசனம் எப்படி முடியுது? அதுக்கு முன்னாடி குமாரன் சொல்ல மாட்டீங்களா வசனம்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி குமாரன் நேசிங்க, முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுன்னு அர்த்தம் இல்லை. அவரை பிடிச்சிங்க, அவருடைய ரத்தத்தை பிடிச்சிங்க, அவருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லுங்க, அவருக்காகவே இந்த உலகத்தில் இருப்பேன்னு சொல்லுங்க, அவருடைய நம்பி வாழுங்க, கர்த்தரை நம்பி இருங்க. நீங்க தான் உலகத்தை நியாயம் தீர்க்க போறீங்க. அல்லே சொல்லுமா?
கடைசி கட்டம். மணவாட்டிக்கு என்ன கிடையாது சொல்லுங்க? என்ன கிடையாது? பயமாக இருக்கா? மணவாட்டிக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு கிடையாது. ஒரு எல்லை சொல்லுவோமா? நாம் அவரோட என்ன செஞ்சிருவோம்? அவருடைய வருகையில் மணவாட்டியாகிய சபையை அவருடைய வருகையில், ரகசிய வருகையில் அவர் என்ன செஞ்சிடறார்? மேலே தன்னோடு வச்சுக்கிறார். என்ன சொல்லுங்கள்? தன்னோட வச்சுக்கிட்டார். சொல்லுங்கள் பக்கத்தில். கர்த்தர் ஒன்று அவரோடையே வச்சுக்குவார். சும்மா சொல்லுங்களேன், வச்சுக்குவார். உன்னை வச்சுக்கிட்டா உன்னை நியாய தீர்ப்பில் ஒன்று தள்ளுவாரா? நீ தான் உலகத்தை நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தையே உனக்கு கையில் கொடுக்குறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை நீங்கள் தீர்ப்பதற்கு பாத்திரம் இல்லையான்னு கேட்குற அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லை சொல்லுமா? எல்லாம் சொல்லுங்கள். இந்த உலகத்தை நாம் தான் நியாயம் தீர்க்க போகிறோம். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? பக்கத்தில் கை சொல்லுங்க. தேவ தூதர்களையே நியாயம் தீர்க்க போகிறோம். எப்பேற்பட்ட ஸ்தானத்தை மணவாட்டிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லையே சொல்லுமா? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. எல்லாரும் அவர் சமூகமதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே எல்லாம் உணர்ந்து பாடுங்க. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர். ஆமென் ஆண்டவரே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரவர். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் புத்தியுள்ள சிற்பாசாரிகளை போல பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுடைய ஆண்டவரே முன்னேற்றத்துக்கு தடையாய் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் விட்டு விலகத்தக்கதாக அதை செதுக்கி நீர் விரும்புகிற பாத்திரமாக ஆண்டவரே எங்களை உருவாக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்ற
உம்முடைய வார்த்தை என்ற அஸ்திவாரத்தை தவிர வேறு எதுலேயும் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்க கிருபைதான். உம்முடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நாங்கள் கட்டப்படட்டும். நாங்கள் கட்டுகிறதை எப்படி கட்டுகிறோம் என்பதை நாங்கள் பார்க்கட்டும். கர்த்தாவே, எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்த போதிலும் கூட துணையாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. கடைசி வரைக்கும் நீங்கள் கைவிட மாட்டீங்க. உங்களுடைய வருகை வரைக்கும் எங்களை கைவிட மாட்டீங்க. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எவ்வளவு அற்புதமான வாக்கு தத்துவம். அப்படியே நம்புகிறோம், குழந்தையை போல நம்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவராக இருந்து ஒவ்வொருவரையும் பேறு பேராய் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தின் பாதையிலே பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேனே வரலையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களது கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகம் அல்லே.